ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, நாளை மிகப்பெரிய நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள், தவற விட்டு விடாதே. முதலில் நான் சொல்வதை கேள். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் முதலில் ஏமாறுபவனும் இறுதியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான். எனவே உனது வாழ்க்கையில் முதலில் நீ ஏமாந்து போனாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்ததால் இறுதியில் வெற்றி பெறலாம் என்பதை நன்றாக ஞாபகம் வைத்து அதிலும் வெற்றி பெற்று விட்டாய். உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய், இன்று கைவிடப்பட்டு விட்டாய். முழுமையான நம்பிக்கை வைத்தாய், துரோகிக்கப்பட்டு விட்டாய். நட்பு, உறவு, பாசம் என அத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு நிர்கதியாய் நிற்கிறாய். எது உண்மை, எது பொய், எது போலி, எது நிஜம் என தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய். ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா? அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை இந்த முருகப்பெருமான் உனக்கு வெளிப்படுத்தினேன். புரிகிறதா இப்பொழுது? ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உன் அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் உண்மை. உன்னிடத்தில் உள்ள பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டது என் செல்லமே. இனி உனக்கு வசந்த காலம் மட்டும்தான். பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்தேன். நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலியான முகங்களையும் உனக்கு அடையாளத்தை காண்பித்தேன். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாதே. எல்லாவற்றுக்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம். எனவே இவர்களை விட்டு விலகியே இரு. கவனமாக பழகு. நான் சொல்வதை கேட்டு செயல்படு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நீ இத்தனை நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ, எதற்காக அழைந்து கொண்டிருந்தாயோ, எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதையெல்லாம் இப்போது உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது. நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி, மனித உயிர்களானாலும் சரி, அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்துதான் தீர வேண்டும். தவிர அதையெல்லாம் உன் முருகப்பெருமான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தினை சொல்லு மட்டும் இல்லாமல் என்கிட்டேயே உரிமையாக கோபித்துக் கொள்கிறாய்? பரவாயில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறாய். முதலில் அந்த குப்பையை தூக்கி எறி. முழுமையான பக்தியை மட்டும் என்னிடத்தில் செலுத்து. முருகா முருகா என்று என் நாமத்தை சொல். உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய சுபாவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம், துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கின்ற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றிவிடத்தான் போகிறேன். அதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அதற்காக காத்திரு. எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை, எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் அவரவர் செய்த கர்மவினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது. என் செல்ல பிள்ளைக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது. உன் சுபாவத்தை மாற்றிக்கொள். கோபப்படாதே. பிறருக்கு உதவி செய். கவலைப்படாதே. நிச்சயமாக நீ மாறுவாய். நீ கேட்ட எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். ஆம் செல்லமே, உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நான் கொடுப்பதை பெற்றுக்கொள். தயாராக இரு. அதே நேரத்தில் நான்
ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன், நிறைவேற்றித் தருவேன். எதற்காக வீணாக குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? அமைதியாக இரு. உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கு இழைத்தவர்களை அழித்து விட்டேன். உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாய் அமைப்பது என்பது ஒரு அப்பாவாக எனக்குத்தான் தெரியும். உன் பயம் தேவையற்றது. நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும். இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. தாமதமாகிறது என்று தவிக்காதே, நிச்சயம் தப்பாமல் நடக்கும். காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதையே பேசு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ முன்பு செய்த கர்ம வினைகளை தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதில் வரும் கஷ்டங்களை துன்பங்களை கடக்க நான் உனக்கு துணையாய் இருப்பேன். எல்லாம் சரியாகும். உன் உடல் குணமடையும், மனம் குளிரும், காயங்கள் ஆறிவிடும். பிறகு உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும். இப்போது உள்ள இன்றைக்கு உள்ள மோசமான இந்த நிலை இனி நீடிக்காது. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே. கண்ணீரை துடைக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. ஆம் செல்லமே, இன்று இரவுக்குள் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாக நடந்துவிடும். நீ நினைத்ததெல்லாம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆம், இந்த முருகனை நம்பினால் நான் சொல்வதை கேள். விடியும் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் உன் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். ஆம் செல்லமே, என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது. தைரியமாக இரு. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடந்தேதான் தீரும். அதேபோல்தான் கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் நீ உன் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறாய் என்று அர்த்தம். ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். ஆம் செல்லமே, நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும். ஆம் செல்லமே, கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நீ ஏங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களில் அதை சரி செய்து கொள்வதே சிறந்ததாகும். ஆகவே இந்த முருகப்பெருமான் தரும் அருள் வாக்கை பெற்றுக்கொண்டு நீ எதை நினைத்தும் பதற்றம் அடையாமல் எல்லாம் நன்மையில் முடியும் என்று என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். தைரியமாக காத்திரு. இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் உன் துணையோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு துணையாக, பக்கபலமாக, உன் நிழலாக இந்த முருகப்பெருமான் உன் கூடவே இருக்கிறேன். ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான மன தைரியமும் சந்தோஷமும் நிலைக்கும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.